அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரியான குறிப்புகளை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்வை முக்கிய நோக்கமாக கொண்டு பார்த்தீங்கன்னா 12th எத்திக்ஸ் முழுமையாக சிலபஸில் இருக்கக்கூடிய பகுதியில் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடியதை ஒன்லைனராக மிக முக்கியமான குறிப்புகளை வீடியோஸாக பார்த்து வருகிறோம். நேற்று முதல் பார்த்திங்கன்னா 12th எத்திக்ஸ்லேருந்து நோட்ஸ் பார்த்துட்ருக்குறேங்க. ஏற்கனவே பார்ட் 1க்கான நோட்ஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல் திங்கட்கிழமை முதல், அதாவது குரூப் 4 எக்ஸாம் நாளை மறுநாள் முடிஞ்சதும் திங்கட்கிழமை முதல் பார்த்திங்கன்னா தினசரி மாதிரி தேர்வுகள் மற்றும் வாராந்திர மாதிரி தேர்வுகள் நடைபெற உள்ளது. இந்த தினசரி மாதிரி தேர்வை பொறுத்தவரை முழுக்க டிஎன்பிசி சிலபஸ் படி தினசரியாக கேள்விகள் வழங்கப்பட்டு அதுக்கான தேர்வு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினசரி மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய எல்லா மாதிரி தேர்வுகளும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அழகு 1, இந்திய பண்பாட்டின் இயல்புகள். நமக்கு ஃபஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா 12th எத்திக்ஸில் பார்த்திங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகளில் நாம் ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருப்போங்க. ஸோ இந்திய பண்பாட்டை அறிய உதவும் தொன்மை சான்றுகளில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிறது இலக்கிய சான்றுகள். ஸோ இந்த இலக்கிய சான்றுகள் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா 1 by 1 பார்க்கலாம். இலக்கிய சான்றை பொறுத்தவரையும் ஒரு 8 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இலக்கிய சான்றுகள் இந்திய பண்பாட்டை அறிய உதவும் தொன்மை சான்றுகளில் முதல்ல இருக்கிறது இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகளை 8 பிரிவாக பிரிக்கலாம். 1, வேதங்கள். வேதங்களை பொறுத்தவரையும் இலக்கிய சான்றுகளை மிகவும் தொன்மை வாய்ந்தவையாக இருக்குது. வேதங்கள்னு எடுத்துக்கினா 4 வகையான வேதங்கள் இருக்குது. ரிக், யஜூர், சாமம், அதர்வனம். ஸோ இது எல்லாமே அந்த காலத்தில் பின்பற்றப்பட்ட சடங்கு முறைகளை பற்றி விளக்கியிருக்கு. 2, இதிகாசம். இலக்கிய சான்றுகளில் 2வதாக இருக்கிறது இதிகாசங்கள். இதிகாசங்களை பொறுத்தவரையும் இந்தியாவில் இருக்கக்கூடியவை 2 இருபெரும் இதிகாசங்கள் இருக்குது. ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பின்வேத காலத்தில் 4 வர்ணமுறை அமைப்பு தோன்றியிருக்கும். அப்போ 4 வர்ணமுறை அமைப்பு எந்த காலத்தில் தோன்றியதுன்னா பின்வேத காலத்தில் தான் தோன்றியது. இலக்கிய சான்றில் 3வதாக இருக்கிறது தர்ம சாத்திரங்கள். தர்ம சாத்திரங்களை பொறுத்தவரையும் மனு, யஜ்னவால்கியர், விஷ்ணு, பிரகஸ்பதி, நாரதர் ஆகியோர் எழுதியவற்றையே தர்ம சாத்திர நூல்கள்னு சொல்கிறாங்க. மனு, யஜ்னவால்கியர், விஷ்ணு, பிரகஸ்பதி, நாரதர் ஆகியோர் எழுதியவற்றையே தர்ம சாத்திரம்னு சொல்கிறோம். 14 கீழ்கணக்கு நூல்களுள் 11 நூல்கள் அறக்கருத்துக்களை வலியுறுத்துகின்றன. உலக பொதுமறை என அனைவராலும் போற்றப்படும் திருக்குறள் எக்காலத்துக்கும் ஏற்புடையதாய் உலக மக்களின் வாழ்வியலுக்கு உகந்த அறநெறிகளை எடுத்துரைக்கிறது. இது இல்லாமல் நாலடியாரின் ஆசிரியர் சமண முனிவர் நாலடியாரம் அறக்கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. அறநெறிச்சாரம் நூல் பார்த்திங்கன்னா பண்பாட்டு கருத்துக்களை புலப்படுத்துகிறது. அறநெறிச்சார நூலின் ஆசிரியர் யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவையாரின் ஆத்திச்சுடி நூல் மக்கள் பின்பற்றத்தக்க பண்பாட்டு கூறுகளை எளிய ஓரிடி பாடல்களாக வெளிப்படுத்துகிறது. அடுத்து இலக்கிய சான்றுகள் 4வதாக இருக்கிறது பௌத்த சமய இலக்கியங்கள். பௌத்த சமய இலக்கியம் என்பது இது புத்தரின் அறிவுரைகள், அவருடைய கருத்துக்களை எடுத்துரைக்கதாக இருக்குது. இது பாலி, பிராகிருதம் ஆகிய மொழிகளில் எழுதியிருப்பாங்க. பௌத்த சமய நூலை பார்த்திங்கன்னா முப்பிரிவாக பிரிக்கிறாங்க. 1 சுத்த பிடகம், வினய பிடகம், 3 அபிதம பிடகம்னு சொல்லலாம். சுத்த பிடகம் என்ன பண்ணுதுன்னா புத்தருடைய அறிவுரைகளை சொல்லுது. சுத்த பிடகம் புத்தரின் அறிவுரைகளை சொல்லுகிறது. வினய பிடகம் பொறுத்தவரையும் பௌத்த துறவிகளுக்கான சட்ட திட்டங்கள், ஞான ஒழுக்க முறைகளை குறிப்பிடுகின்றன. வினய பிடகம் பௌத்த துறவிகளுக்கான சட்டத்திட்டங்கள், ஞான ஒழுக்க முறைகளை குறிப்பிடுகின்றன. அபிதம பீடகம் பார்த்திங்கன்னா புத்தரின் தத்துவங்களை மிகச்சிறந்த முறையில் 7 படலங்களை விவரிக்கிறது. சுத்த பீடகம்னா புத்தரின் அறிவுரையை சொல்லுது. வினய பீடகம்னா பௌத்த துறவிகளுக்கான சட்டத்திட்டங்கள், ஞான ஒழுக்க முறைகளை பற்றி குறிப்பிடுகிறது. அபிதம பீடகம் என்பது புத்தரின் தத்துவங்களை மிகச்சிறந்த முறையில் 7 படலங்களில் விரித்துரைக்கிறது. இது இல்லாமல் மிலிந்த பான்கா, லலித விஸ்தாரா, வைபுல்ய சூத்திரங்கள், நேத்தி, பிரகரணம், பேதக உபதேசம் இவெல்லாம் பார்த்திங்கன்னா பௌத்த இலக்கியங்களாக இருக்கக்கூடியவை. தமிழ்நாட்டில் பௌத்த சமயம் பரவி இருந்ததை மணிமேகலை முதலான காப்பியங்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இலக்கிய சான்றில் 5வதாக இருக்கிறது சமண நூல்கள். சமண நூல்கள் ஆகம சித்தாந்தங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. சமண நூல்கள் என்னன்னு சொல்கிறாங்க?
ஆகம சித்தாந்தங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. சமண சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்வேதம்பரர் திகம்பர் என இரு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் போன்றவை சமணத்தின் தத்துவங்களை அறிய உதவுகின்றன. அடுத்து 6 தனி இலக்கியங்கள். தனி இலக்கியங்களான சங்ககால இலக்கியங்களான 10 பாட்டு, 8 தொகை ஆகியவற்றின் வாயிலாக தமிழர்களின் பண்பாட்டு சிறப்புகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இலக்கிய சான்றுகளாக சங்க இலக்கியங்களான 10 பாட்டு, 8 தொகை விளங்குகின்றன. 7 நாட்டுப்புற இலக்கியங்கள். நாட்டுப்புற இலக்கியங்களை பொறுத்தவரையும் ஏட்டில் எழுதா இலக்கியங்கள் என போற்றப்படுபவை தான் நாட்டுப்புற இலக்கியங்கள். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஏட்டில் எழுதா இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுபவை எவைன்ட்டு நாட்டுப்புற இலக்கியங்கள். இலக்கியங்கள் காலங்காட்டும் கண்ணாடிகளாக விளங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். இலக்கியங்கள் காலங்காட்டும் கண்ணாடிகளாக விளங்க நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கால கண்ணாடிகளாக விளங்குகின்றன என்று பேராசிரியர் சு. சக்திவேல் தம்முடைய நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் சொல்லியிருப்பார். அப்போ இலக்கியங்கள் என்பது காலம் காட்டும் கண்ணாடி, நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கால கண்ணாடியாக விளங்குகின்றதுன்னு சொல்லிட்டு பேராசிரியர் சு. சக்திவேல் தன்னுடைய நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் சொல்லியிருப்பார். அடுத்து நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்களை பொறுத்தவரையும் மக்களின் வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பாடல்களாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. குறிப்பாக மக்களின் வாழ்க்கையில் தாலாட்டு பாடல்கள் முதல் ஒப்பாரி பாடல் வரை அனைத்து நிகழ்வுகளும் நாட்டுப்புற பாடல்கள் எதிரொலிக்கின்றன. தொல்காப்பியர் குறிப்பிடும் பன்னத்தி என்பது பாமரர் பாடல்களை குறித்தது. அப்போ பன்னத்தி என்பது பாமர பாடல்களை குறிக்குதுன்னு சொன்னது யார்? தொல்காப்பியர். பழமையான பாடல்களில் உள்ள பொருளையே தனக்கு பாடுபொருளாக கொண்டு பாட்டும் உரையும் போன்று செய்யப்படுவனற்றை பன்னத்தி என்பர். பன்னத்தினா என்ன? பழமையான பாடல்கள் இருக்கக்கூடிய பொருளையே தனக்கு பாடுபொருளாக கொண்டு பாட்டும் முறையும் போன்று செய்யப்படுவனற்றை பன்னத்தின்னு சொல்லலாம். பண் குட்டல் நத்தி. பன்னத்தி என்பது பண்ணை விரும்புவது என பொருள்படும். பண்ணா இங்கே பாடல் என்று பொருள். நாட்டுப்புற மக்கள் இயற்கையை தெய்வமாக போற்றியிருப்பாங்க. சில பாடல்களை பார்க்கலாம். சந்திரரே சூரியரே சாமி பகவானே, இந்திரரே வாசுதேவா இப்ப மழை பெய்ய வேணும், மந்தையிலே மாரியாயி மலை மேலே மாயவரே, இந்திரரே சூரியரே இப்ப மழை பெய்ய வேணும். இது ஒரு நாட்டுப்புற பாடல். இன்னொன்று பிள்ளை 16 கொண்டாட்ட பாடலில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல். பிள்ளை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திருங்கள், மக்கள் 16 பெற்று மங்களமாய் வாழ்ந்திருங்கள், ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி நலமுடனே எல்லாரும் ஞானமுடன் வாழ்ந்திடுவீர் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுப்புற பாடல் அமைந்திருக்கும். அடுத்து புறநானூற்றின் வாயிலாக வெளிப்படும் பண்பாட்டு செய்திகளை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்டு கூட கட்டாயம் எதிர்பார்க்கலாம். புறநானூற்றின் வாயிலாக வெளிப்படும் பண்பாட்டு செய்திகள். அந்த நூலில் இருந்து என்னென்ன பண்பாட்டு செய்திகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 வகை ஆடைகள், 28 வகை அணிகலன்கள், 67 வகை உணவுப் புகழ் பற்றிய குறிப்புகள் புறநானூரில் காணப்படுகிறது. கடையேழு வள்ளல்களின் கொடைத்திறம், பாணர், விரலியர், ஸ்கூத்தர் போன்றவரின் கலைத்திறம் காணப்படுகிறது. பாரத போரின் போது உதியன் சேரலாதன் எனும் மன்னன் வீரர்களுக்கு உணவு கொடுத்தமை பற்றிய செய்தியும் புறநானூரில் காணப்படுகிறது. இறந்தவரை தாளில் வைத்து புதைத்தல், நடுக்கல், கணவர் இறப்பிற்கு பின் மங்கையர் அணிகலன்களை களைதல், கைமை நோன்பு நோற்றமை, உடன்கட்டையாறல் ஆகிய குறித்த செய்திகளும் பார்த்திங்கன்னா புறநானூற்றின் வாயிலாக அறியலாம். தமிழரின் திருமண முறைகளை பற்றி குறிப்பிடும் நூல் அகநானூறு. தமிழரின் திருமண முறைகளை பற்றி குறிப்பிடும் நூல் அகநானூறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் பொதுமை நோக்கம் புறநானூற்றில் காணப்படுகிறது. கணியன் பூங்குன்றனார் பாடியிருப்பார். அன்பின் சிறப்பை வெளிப்படுத்தும் நூல் ஐங்குறுநூறு. அன்பின் சிறப்பை பற்றி கூறும் நூல் எதுனா ஐங்குறுநூறு. இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பும் பண்பு, பெரியோரை மதித்தல், வறுமையிலும் செம்மை. இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பும் பண்பு, பெரியோரை மதித்தல், வறுமையிலும் செம்மை என்ற செய்தியை நற்றிணை வாயிலாக அறியலாம். மார்கழி நோன்பு குறித்த செய்திகள் கலித்தொகையில் இடம்பெற்றுள்ளன. மார்கழி நோன்பு குறித்த செய்திகள் கலித்தொகையில் இடம்பெற்றுள்ளன. நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃபோல்க்ளோர் என்னும் சொல்லை உருவாக்கியர் வில்லியம் ஜான் தாமஸ் 1846. நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃபோல்க்ளோர் என்ற சொல்லை உருவாக்கியர் வில்லியம் ஜான் தாமஸ் 1846. பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்பது வில்லியம் ஜான் தாமஸ் உடைய கருத்தாகும். பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் என்னும் தொல்காப்பிய நூற்பா பழங்காலத்தில் கதைகள் வழக்கில் இருந்ததை சுட்டுகிறது. பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் என்னும் பாடல் வரி எந்த நூல் இருக்குன்னா தொல்காப்பியில் இருக்குது. அந்த காலத்தில் கதைகள் வழக்கில் இருந்தன என்ற செய்தியை தொல்காப்பியம் வெளிப்படுத்துகிறது. காப்பியங்கள் தோன்றுவதற்கு மூல காரணமாக அமைந்தது கதை பாடல்கள். கதைப்பாடலுக்கு தமிழில் அம்மானை என்று பெயர் உண்டு. அம்மானை என்ற சொல் முதலாக கையாளப்பட்டுள்ள நூல் எது? அம்மானை என்ற சொல் முதலாக கையாளப்பட்டுள்ள நூல் சிலப்பதிகாரம்.
அம்மானை என்ற சொல் முதலாக கையிலப்பட்ட நூல் எது? சிலப்பதிகாரம். கதைப்பாடல்கள் 4 பகுதிகளை கொண்டது. 1. இறைவனை வழிபட்டு பாடலை தொடங்குவது காப்பல்லது வழிபாடுன்னு சொல்லலாம். 2. தனக்கு பாடம் சொன்ன குருவுக்கு வணக்கம் செய்து பாடுவது குரு வணக்கம்னு சொல்லலாம். 3. நடந்த நிகழ்வை கதைப்பாடலாக பாடுவது வரலாறுன்னு சொல்லலாம். 4. இறுதியாக கதை கேட்போரும் மற்றோரும் கடவுளர் அனைவரின் அருளும் பெற்று வாழ்க என வாழ்த்துவது வாளின்னு சொல்லுவாங்க. கதைப்பாடல் 4 பிரிச்சிருப்பாங்க. அடுத்து பழமொழிகள். பழமொழியை பொறுத்தவரையும் உலக மொழிகள் எல்லாத்துலேயுமே பழமொழிகள் இருக்குது. மக்களின் பண்பாட்டு உயர்வை கணக்கிட்டு காட்டும் அளவுகோலாக பழமொழிகள் விளங்குகின்றன. எதுவுமே இல்லாத தொன்மை காலத்தில் கட்டுக்கோப்பான நன்னெறியில் மக்களை வாழ வைப்பதற்கு பழமொழிகளே அடிப்படையாக அமைந்திருக்கு. சமுதாயத்தில் மக்கள் நல்லொழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை ஒழுக்கம் உயர்வு தரும், ஒழுக்கம் உயர்குலத்தின் உயர்வு என்ற பழமொழி உணர்த்துகின்றன. பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்றதை பழுத்த பரமும் செழித்த செல்வம் பசியாற்றவே என்ற பழமொழி மூலம் அறியலாம். விருந்தோம்பலின் பண்பை அன்போடு அளிக்கும் கஞ்சி அறுசுவை உணவை மிஞ்சும் என்று குறிப்பிடுகிறோம் பழமொழி. அண்ணன் தம்பிக்குள் ஏதேனும் சிக்கல் என ஒரு வழக்கை ஆராய தொடங்கும் முன் கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு தான் பேச தொடங்குவாங்க. இது ஒரு பழமொழி தான். சிறந்த கருத்தை சொல்வது பொன்மொழி. சிறந்த கருத்தை சொல்வது பொன்மொழி. உயர்ந்த பண்பாட்டை வலியுறுத்துவது பழமொழி. உயர்ந்த பண்பாட்டை வலியுறுத்துவது பழமொழி. மூத்தோர் சொல் முதுநெல்லிக்கனி என்பது மூத்தோரை மதிக்க வேண்டும் என்ற பழமொழியை குறிப்பிடுகிறது. ஸோ இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ இந்திய பண்பாட்டின் சிறப்பு இயல்புகளில் இருக்கக்கூடிய இலக்கிய சான்றுகளில் முழுமையாக பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.